யோ பீஸ்ட்டு என்னையா மீண்டும் வந்துட்ட. இன்றைக்கி மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஓபா ஃபேமி ஓப்பன் சேலஞ்சில் விட்டு 4-5 பேருடைய முதுகெலும்பு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஓபா ஃபேமியோடைய என்ட்ரன்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி சம்பவம் இருக்குது, யார் இவரோட ஓப்பன் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வர போகிறான்னு. ஆனால் திடீர்னு லைட் ஆஃப் ஆடுறோன்னே அந்த இடத்துல திடீர்னு யாரோ வந்து ஓபா ஃபேமியை தூக்கி போட்டு மதிக்கிறா. யாரா அது ஓபாவையே தூக்கி போட்டுற அளவுக்கு ஒரு தைரியமான ஆள் அப்படின்னு பார்த்தா அட நம்ம பிராக் அண்ணாச்சி. என்ன பிராகு இந்த பக்கம் மறுபடியும் வந்துட்டீங்க போல இருக்குது. பிராக்லெஸ்னர் வந்தது மட்டும் இல்லாமல் 1 2 3 4 தடவை எஃப்ஐயை பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு போட்டு, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஓபா ஃபெமியை தானே பிராக்லெஸ்னர் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை பிராக் உத்திர தாண்டத்தில் அடிச்சாரு பாருங்களேன். இந்த மாதிரி சர்ப்ரைஸான விஷயத்தை தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் எதிர்பார்க்குறோம். ராலை நல்லா தான் பண்ணுறாரு, ஸ்மாக்டவுனை ஏதோ பண்ணுறாரு. சரி நம்ம பிராக்லெஸ்னர் வந்து எஃப்ஐ போட்டுட்டு நான் மீண்டும் வந்துட்டேன்டா அப்படிங்கிறத ஓபாட்டா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இதோட முடியலை. பிராக்லெஸ்னர் இந்த இடத்த விட்டு அப்படியே மெதுவாக வெளியே போகும்போது அப்படியே ஜூமிங் பண்ணி பேக் ஸ்டேஜை காட்டுறாங்க. ஜெனரல் மேனேஜர் ஆடம் பிஎஸ் பாலியம்கிட்ட கேட்டார், என்ன நடக்குது இங்கே, என்னடா நடக்குது பால், அவன் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டான் அப்படிங்கிறத எல்லார் மத்தியிலையும் சொல்லிட்டான். இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கானே, கதை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. என்ன ஷோ காட்டுறியா, என்ன ஜோகு காட்டுறியா, என்ன அவன் தான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாமல் அப்போ எதுக்கு வந்து அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது இந்த பாரு கான்ட்ராக்டு, இந்த கான்ட்ராக்டில் பிராக் கையெழுத்து போட்டிருக்காரு. அது எதுக்காக தெரியுமா, ஓபா ஃபெமியை கிளாஸ் இன் இட்டலியில் சேலஞ்ச் பண்ணதுக்காக. இதே கான்ட்ராக்டை நீ ஓபா ஃபெமிகிட்ட போய் கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிட்டு வா, பிராக்லெஸ்னர் ரெடியாக இருக்காரு கிளாஸ் இன் இட்டலியில் மோததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, பிராக்லெஸ்னர் ரீமேட்ச் கேட்க தாங்க வந்திருக்காரு. ஓஜி பிக் சம்பவம் அகெயின் பேக்கில்